வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததுக்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? கூடுவாஞ்சேரியிலிருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எனக்காக தான் பார்க்கணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 18/1 1982. 1982. பிறந்த நேரம் 1:35 AM. பிறந்த இடம் சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், துலாம் லக்னமா சார்? என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஆமா, எனக்கு திருமணம் இது வரைக்கும் ஆகல. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இந்த வாரம் துலாம் லக்ன வாரம் போல தெரியுது. குருஜி வணக்கம். குருஜி நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. திருமணம் இது வரைக்கும் ஆகலையா? ஆமா குருஜி. செவ்வாய் சனி சேர்ந்துருக்குன்னா ஒருவேளை 1:35 AM நான் லக்னத்தை சந்தேகப்படுவேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். திருமணம் ஆகலைன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தால் திருமணம்லாம் ஆகாமலாம் இருக்காது. உங்கள் பிறந்த நேரம் தப்பு. கன்னியா லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. 2006 அப்பா இறந்துட்டாரு குருஜி. 2006 அப்பா இறந்தார். குருதசை ராகு புக்தின்னு வரும். டைம் அப்படியே கொஞ்சம் ஒரு 1 hour தள்ளி போட்டாச்சுன்னா, இந்த பாருங்கள், பொதுவாக 7ஆம் இடம் அதீதமாக கெட்டு போயிருந்தா தான், 7ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது 45-43 வயசு வரைக்கும்லாம் கல்யாணம் ஆகாமலாம் இருக்கிறதுக்கு அமைப்பே கிடையாது. அப்படி இருக்கணும்னா 2, 7, 8ஆம் இடங்கள் அதீதமாக கெட்டு போயிருக்கணும். இப்போ ராகுதசை குருதசை கூட உங்களுக்கு 16 வயசில் முடிஞ்சு போச்சு. 16 வயசா? எத்தனை வயசில்? 18 வயசுலையா? 25 வயசுல குருதசை முடிஞ்சு போச்சு. எனக்கு சுத்தமாவே நல்லா இல்ல குருஜி. ஆமா, குருதசை நல்லா இல்ல. கன்னியால ரொம்ப பாடுபட்ட கல்வி அமைப்புகள் எல்லாம் கெடுத்து விட்டுட்டு ஒண்ணுமே இல்ல. கல்வி அமைப்புகள் கெட்டுச்சுன்னா உங்க லக்னம் ஏதாவது மாறி இருக்கலாம். 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறதுனால மட்டும் இருக்காது. லக்னத்துல செவ்வாய் சனி இருந்தா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஆக இந்த இடத்துல சனி பாபத்துவம். தசாபக்தி அமைப்புகள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. புதனும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்குது. ஆனால் சனி தசை முழுக்க உங்களுக்கு பாபத்துவம். புதன் தசை ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி இருங்க, இப்போ இந்த இடத்துல நான் சில கேள்விகள்லாம் கேட்பேன். இப்போ நீங்கள் அப்பா இறந்துட்டாருன்றீங்க, வேறு சில கேள்விகளை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனாலும் சரி, தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் பார்த்தாலும் செவ்வாயோடு சேர்ந்த சனி நல்ல பலன்களை தரமாட்டாரோ, அதை தான் நான் பாபத்துவம்னு சொல்கிறேன். செவ்வாயோடு சேர்ந்த சனி பாபத்துவம். அதுதான். நீங்க பிறந்திருந்தா ஒண்ணு துலா லக்னத்துல பிறந்திருக்கணும். எனக்கு ஆனா இந்த சனி தசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வேலை அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியா கிடைச்சு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஒரு வீடு கட்டி நல்லா இருக்கேன். வீடு கட்டி நல்லா இருக்கிறீங்கன்னா எனக்கு கிடைச்சேன். வீடு கட்டி நல்லா இருக்கிறீங்கன்னா கன்னியா லக்னமா இருக்கலாம். 5 கூடியவர் 5ல் தானே பரிவர்த்தனை ஆகிறார். கன்னியா லக்னமாக இருக்கலாம். திருமணத்தை மட்டும் 7ஆம் பார்வையாக செவ்வாய் சனி அந்த 7ஆம் இடத்தை பார்த்து திருமணத்தை மட்டும் கெடுத்து மற்ற விஷயங்களில் கொடுத்துருக்கோம். புதன் தசை இதை விட நல்லா இருக்குங்க. புதன் தசை தான் சந்தேகத்திற்கிடமென்று சந்திரகேந்திரத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய பரிவர்த்தனையை அடைஞ்சிருக்கக்கூடிய புதன் தசை தான். பாப அமைப்புகள் எதுவும் இல்லாத நல்ல நிலைங்க. 2026 5வது மாதம் கரெக்ட். என்னங்க? எங்க அப்பாவே ஜோதிடர் தான். உங்க அப்பாவே ஜோதிடர் தானா? எனக்கு ஆமா, எங்க அப்பாவே ஜோதிடர் தான். அவர் எனக்கு எடுத்து எழுதி வச்ச புக்ல இருந்து தான் நான் சொல்றேன். சரி, அப்பா ஜோதிடர்ன்றதுனால அவரையும் ஜோசியம் படிச்சுட்டு இருக்கேன். சரி, அப்பா ஜோதிடர்ன்றதுனால நேரத்தை கரெக்டாக குறிச்சிருப்பாருன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா என்ன நடக்குது? 7ஆம் பாவத்தை குரு பார்த்தாலும் கூட 5 கூடியவர் 12ல் மறைஞ்சாருன்னு கணக்கு வருது. உங்களுக்கு சனி தசை இந்த பாருங்க, தசாபுக்தி அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சனி தசை உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதிபத்திய விசேஷத்தை செஞ்சாலும் முக்கியமான வாழ்வியல் அமைப்புகளை செய்ய முடியாமல் போயிடும். சனி செவ்வாயோடு சேரக்கூடாது, சனி சூரியனோடு சேரக்கூடாது. இதைத்தான் நான் கடுமையான பாபத்துவ அமைப்புகள்னு சொல்கிறேன். சனி தசை உங்களுக்கு எதையும் கொடுக்க இயலாதுங்க. இன்னும் ஒரு 4-5 மாதம் 8 மாதத்தில் உங்களுக்கு புதன் தசை ஆரம்பிக்குதுங்க. இந்த புதன் தசை உங்களுக்கு ஆமாம், மே மாதத்துலேருந்து புதன் தசை ஆரம்பிக்குது. மேக்கு அப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு 4 மாசத்துல ஆரம்பிச்சிடும். 3 மாசத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலன்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். மே மாசம்னா உங்களுக்கு அடுத்து மே மாசம்னா உங்களுக்கு பிப்ரவரி ஜனவரியிலே அதற்கான பலன்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உறுதியா புதன் தசையில கல்யாணம் ஆகணுங்க. புதன் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால புதன் தசையில உங்களுக்கு திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள் உண்டுங்க. இதே அமைப்பை துலா லக்னமாகவே நீங்க இருந்ததுன்னா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, பெண் வாரிசு மட்டும் இருக்குங்க. அதே நேரம் நீங்க கன்னியா லக்னமா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பளை வாரிசு இருக்குங்க. இவ்வளவுதாங்க பலன். ஆனால் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தால் நீங்கள் லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கல்யாணம் கண்டிப்பாக ஆகும், எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் தசைன்றதுனால.
தசாபுக்தி அமைப்புகள் தான் முக்கியமானவை. புதன் திசை அருமையான யோக அமைப்பாக எல்லா நிலைகளிலையும் வலுவாக இருந்து சுக்கிரனோட 2 நண்பர்களோடு சேர்ந்து சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் தசை உங்களுக்கு பெரிய நன்மைகளை கண்டிப்பாக செய்யும். ஆகவே புதன் தசைக்காக வெயிட் பண்ணுங்கள். இதிலிருந்து உங்கள் வாழ்க்கை சம்பவங்களை நீங்களும் ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. லக்ன மாறுதல் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாவக ரீதியாகவே இதுக்கு முன்னாடி நடந்த, இப்போ அப்பா இறந்துட்டாரு, அம்மா இருக்கிறாங்களா, ஏன் இதுக்கு என்னென்ன. இப்போ என்ன துலா லக்னமாக இருந்தால் குரு அந்தரம் வரும்போதெல்லாம், குரு புக்தி வரும்போதெல்லாம் நமக்கு டல் அடிக்கும். கன்னியா லக்னமாக இருந்ததுன்னா செவ்வாய் அந்தரம் வரும்போதெல்லாம், செவ்வாய் புக்தி வரும்போதெல்லாம் நமக்கு டல் அடிக்கும். எந்த அந்தரம் எந்த புக்திகளில் நீங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டீர்கள் என்பதை வைத்தே உங்களுடைய லக்னத்தை உறுதி செஞ்சுக்கலாம். ஆனாலும் துலா லக்னமாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் தசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். புதன் தசை கன்னியா லக்னமாக இருந்தால் அது ஒரு மாதிரி ஆம்பளை புள்ள கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்தால் பொம்பளை புள்ள மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். இதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். ஆயினும் புதன் தசை உங்களுக்கு யோகத்தை செய்யும். அடுத்த வருஷம் உறுதியாக சுய புக்தியிலே கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.